ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தோம்னா 20/6/2024 இன்றைக்கி வந்து 2/2A நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20/6/2024 இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 19/7/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் டேட் வந்து எப்போ அப்படின்னா வந்து 19/7 சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற டைம் வந்து எப்போ அப்படின்னா 24/7/2024 26/7/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 14/9/2024 ஃபேர்நூன், அதாவது 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 14/9/2024. இப்போ இருந்து பார்த்தோன்னா கூட எத்தனை நாள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா 85 நாள் இருக்குது. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாம் அப்ளை பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி உடனே அப்ளை பண்ண வேண்டாம், ஒரு 2 நாள் விட்டுட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2ல் மெயின்ஸில் வந்து 507 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 507 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 2Aல வந்து 1820 வேகன்சி வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் போக போக கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 2ல் வந்து மெயின்ஸில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா கமர்ஷியல் டேக்ஸில் வந்து DCTOன்னு சொல்லுவோம்ல, அந்த வேகன்சி பார்த்தோன்னா 336. இது கொஞ்சம் அதிகமான வேகன்சி தான். லெவல் 18 இந்த பே லெவல் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 18ல் வந்து வருது. இதெல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து போன வருஷம் எக்ஸாமில் இல்லை, இந்த வருஷம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அது பார்த்தோன்னா நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்க்கு வந்து 1 வேகன்சி. சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து லெவல் 18. அடுத்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து 2 வேகன்சி. அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வந்து சென்னை போலீஸ், அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வந்து கிரிமினலில் வந்து 19 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ASO வந்து லாவில் வந்து 3 வேகன்சி. ASO TNPSCக்கு வந்து 3 வேகன்சி. ASO தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ASO வந்து 4 வேகன்சி. இதெல்லாமே எதில் வருது அப்படின்னா லெவல் 16ல் வருது. லெவல் 16ல் வந்து இந்த ASO எல்லாமே எதில் வருதுன்னா லெவல் 16ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸில் வந்து 107 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இது புதுசாக தான் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபாரஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 16ல் வருது. மொத்தம் வந்து அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவோம்ல, அதில் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா 507 வேகன்சி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2Aல பார்த்தோம் அப்படின்னா லெவல் 15ல் வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் 13ல் இதெல்லாமே ஒவ்வொரு வேகன்சி தான். அதே மாதிரி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து கொஞ்சம் நிறைய வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 497 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ், அதில் வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து 273 வேகன்சி. போன டைம் பார்த்தோன்னா 38 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் பல்காகவே தான் கொடுத்துருக்காங்க, 273 வேகன்சி. இது மூணுமே பார்த்தோன்னா லெவல் 12ல் வரும். அடுத்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், அது வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுவும் லெவல் 12. அப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் வந்து லெவல் 12 தான், லெவல் 11 இதில் வந்து 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கமர்ஷியல் டேக்ஸில் வந்து அசிஸ்டன்ட் வேகன்சி பார்த்தோன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், விருதுநகர். அடுத்து வந்து கமிஷனரேட்டில் வந்து ஒரு 13 வேகன்சி. இது வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ், இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பத்தூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், விழுப்புரம், விருதுநகர், இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற வேகன்சி. இதில் வந்து அதிகமான வேகன்சி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை வந்து ஒரு 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து விழுப்புரம் வந்து ஒரு 11 வேகன்சி. மீதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 2, 1, 3 இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற வேகன்சி. இதெல்லாம் வந்து லெவல் 10ல் வரும். அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் 2 வேகன்சி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் 1, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் வந்து 61 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸில் 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து 500 வேகன்சிக்கு மேலே இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 32 வேகன்சி, ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து அசிஸ்டன்ட் வந்து 6 வேகன்சி, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனில் அசிஸ்டன்ட் வந்து 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் 11 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட்டு 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த ITI எல்லாம் இருக்குல்ல அதில் போடுவாங்க, 18 வேகன்சி. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சி, அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரீசர்ச்சில் வந்து 5 வேகன்சி, ஹிந்து ரிலிஜியஸில் வந்து 18 வேகன்சி. இதெல்லாமே வந்து லெவல் 10ல் வரும். நேஷ்னல் கேடட் கார்ப்ஸில் வந்து 6, ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 172 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் 3 வேகன்சி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 38 வேகன்சி, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. செரிகல்ச்சர் வந்து 2 வேகன்சி. டெக்னிக்கல் எஜுகேஷன் 26 வேகன்சி. டெக்னிக்கல் எஜுகேஷன்னா அந்த பாலிடெக்னிக் காலேஜ்லாம் இருக்குல்ல அங்கே வந்து வேலை இருக்கும். டவுன் பஞ்சாயத்து EO செயல் அலுவலர்னு சொல்லுவோம்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் JCAங்கிறதுல வந்து 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆடிட் அசிஸ்டண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 8 வேகன்சி, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டில் வந்து 68 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸில் வந்து 121 வேகன்சி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து 9 வேகன்சி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் 44 வேகன்சி, தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷனில் வந்து 3 வேகன்சி, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 2 வேகன்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் சிட்கோன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து 26 வேகன்சி, தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 12 வேகன்சி, ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து 5 வேகன்சி, லேபர் ஸ்டடீஸ் அதில் வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆவின்லேருந்து இந்த டைம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் அதில் வந்து 22 வேகன்சி. செக்ரட்டரியேட்டில் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸில் 6 வேகன்சி, அசிஸ்டன்ட் இதெல்லாமே. அடுத்து ஃபினான்ஸில் வந்து 8 வேகன்சி. அப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து 9, இது வந்து லெவல் 9ல் இருக்கும். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 3 வேகன்சி, அதே இதில் வந்து 5 வேகன்சியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1820 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இல்லை 1800 வேகன்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் லெவலில் வருது. இதுலேயே பார்த்தோன்னா லெவல் 10, லெவல் 9, லெவல் 10, அதே மாதிரி லெவல் 12, 13, 15 வரைக்குமே வந்து நமக்கு லெவல் 2L வச்சுருக்காங்க. 12 வருது, 13, அதே மாதிரி 15, 16 வரைக்குமே நமக்கு 2L தான் இருக்குது. லெவல் 18 தான் எங்கே வருது அப்படின்னா லெவல் 18, லெவல் 16 வந்து 2ல் வந்துடுது. 16ம் 18ம் வந்து எங்கே வந்துடுது அப்படின்னா 2ல் வந்துடுது. 15லேருந்து எங்கே வருதுன்னா 2Aல வந்து வச்சுருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டராக கோஆப்ரேட்டிவ் இது அப்புறம் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எல்லாமே நமக்கு 2Aல தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அனௌன்ஸ் பண்ணி எத்தனை நாள் நமக்கு இருக்குது அப்படின்னா 85 நாள் இருக்குது. 85 நாள் நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சுருவோம். எல்லோரும் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.